الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. والفجر وليال عشر والشفع والوتر. صدق الله العظيم. عن جابر بن عبد الله رضي الله تعالى عنهما قال قال رسول الله صلى الله عليه وسلم أفضل الأيام عند الله أيام العشر. أخرجه الإمام البزار في مسنده. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் புகழ்ச்சியிலும் பாராட்டுகளும் இவ்வகிலத்தையே படைத்து பரிபாலித்து பராமரித்து பாதுகாத்து கொண்டிருக்கும் மேகநாயன் அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்மனவாலுஹு அவனுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் நம் உயிரிலும் மேலான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னாரது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபவு தாபிஈன்கள், நாளைய கயாமத்துடைய நாள் வருமுறை வரக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின்னால் சையதுல் அய்யாம் என்று அழைக்கப்படும் நாட்களுக்கெல்லாம் தலைமை தாங்கக்கூடிய ஜுமாவுடைய தினத்திலே ஜுமாவுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இறையில்லமா மஸ்ஜிதில் இஅ்திகாஃபுடைய நியத்தோடு சமூக மத்திற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, வாழ்க்கையின் எல்லா கட்டங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் வல்ல அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வா செய்து வாழ்ந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கிறேன். அன்பு நிறைந்த அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலக வாழ்வில் ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன் நமக்கு செய்த பேருபகாரம் என்னவென்றால், நாம் இந்த உலகிலே வாழ்கின்ற சந்தர்ப்பத்தில் அடிக்கடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நல்ல அமல்களில் அதிகமாக ஈடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை, அதற்கான நேரங்களை, கால சூழ்நிலைகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்பாடு செய்து தருகிறார். இவ்வாறாக ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவினால் நமக்கு அமல்களின் மூலம் அவனை நெருங்குவதற்காக வேண்டி தரப்படுகின்ற மற்றொரு சந்தர்ப்பம் தான் நாம் எதிர்நோக்கி இருக்கின்ற புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 தினங்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாட்களில் சிறந்த நாட்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த நாட்களை தேர்வு செய்து அதை நமக்கு தந்திருக்கிறார். எப்படி வானங்களை படைத்த அல்லாஹ் அந்த வானத்தில் 7வது வானத்தை தெரிவு செய்தானோ, மலக்குமார்களை படைத்து அந்த மலக்குமார்களில் சையதுனா ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தெரிவு செய்தானோ, மனிதர்களை படைத்து அந்த மனிதர்களில் சிறந்தவர்களாக நபிமார்கள், அந்த நபிமார்களில் உலுல் அஸ்ம் என்று சொல்கின்ற விசேஷமாக 4 நபிமார்களை தெரிவு செய்தானோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாதங்களை படைத்து அந்த மாதங்களில் ரமலானை தெரிவு செய்து நாட்களை படைத்த அல்லாஹ் அந்த நாட்களில் மிக சிறந்த நாட்களாக புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் ஆரம்ப 10 தினங்களை அல்லாஹ் தெரிவு செய்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, அந்த நாட்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். புனிதமான துல்காதாவுடைய மாதம், இந்த துல்காதாவுடைய மாதத்துடைய கடைசி பகுதியில் நாங்கள் இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வாரத்தில் அந்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தர இருக்கின்ற அமல்களின் மூலமாக அவன் பக்கம் நெருங்குவதற்கான ஒரு அரிய சந்தர்ப்பமாக ஏற்பாடு செய்திருக்கிற அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நானும் நீங்கள் அடைய இருக்கிறோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மாதங்களை அந்த நாட்களை அடைந்து அந்த நாட்களை அல்லாஹ் எந்த அமைப்பில் கழிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறானோ அந்த அமைப்பில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் தந்தருவானாக. அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த நாட்கள் துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப அந்த 10 நாட்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை சிறப்பிக்குரிய நாட்களாக தெரிவு செய்திருக்கிறார். இந்த நாட்களுடைய சிறப்பிற்கும் இந்த நாட்களுடைய மேன்மைக்கும் குர்ஆனுடைய ஒரே ஒரு ஆயத் போதுமானதாக இருக்கிறது.
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபஜ்ருடைய ஆரம்ப வசனங்கள் வல் ஃபஜ்ரி வலயாலின் அஷ்ர், விடியற் காலையின் மீது சத்தியமாக, அந்த 10 இரவுகளின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய 10 நாட்களின் மீது அல்லாஹ் சத்தியம் விட்டு குர்ஆனிலே பேசியிருக்கிறான். அல்லாஹ்வினால் சத்தியம் செய்யப்படக்கூடிய விடயங்கள் அது மிக சிறப்பிற்குரியதாக, மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக, மிக கண்ணியமானதாக, மிக பெருமதியானதாக ஒன்றாகத்தான் இருக்குமே என்ற விடயத்தில் உலமாக்களுக்கு மத்தியில் யாருக்கும் கருத்து வேற்றுமை கிடையாது. எனவே இந்த அடிப்படையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வலயாலின் அஷ்ர், 10 இரவுகள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சத்தியம் செய்திருக்கிறானே. ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகின்ற போது இந்த 10 இரவுகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சத்தியம் செய்திருப்பது புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் மீதுதான். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு குர்ஆனிய வசனத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லியஷ்ஹது மனாஃபிஅ லஹும் வ யذ்குரு ஸ்மல்லாஹி ஃபீ அய்யாமின் மஅலூமாத், குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மொழிந்து அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருக்கிற குர்பானியுடைய பிராணிகள், உயிர் பிராணிகளை அறுத்து பலியிடுவதற்காக வேண்டி என்ற அந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் அய்யாமுல் மஅலூமாத், குறிப்பிடப்பட்ட நாட்கள். ரயீசுல் முஃபஸ்ஸிரீன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா குறிப்பிடுகின்ற போது இந்த குர்ஆனுடைய வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிட்ட நாட்களில் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை அவர்கள் மொழிவதற்காக வேண்டி என்று குறிப்பிட்டிருப்பது, அந்த குறிப்பிடப்பட்ட நாட்கள் புனிதமான துல்ஹஜ்ஜுடைய அந்த 10 நாட்கள் என்பதாக ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, இவை அனைத்துக்கும் மேலாக நம் உயிரில் மேலான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களை பற்றி பேசுகின்ற போது, இந்த நாட்களை பற்றி வர்ணிக்கின்ற போது அஃதலுல் அய்யாமி இன்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இருக்கிற அவனால் படைக்கப்பட்ட அந்த நாட்களில் மிக மிக சிறந்த நாட்கள் அய்யாமுல் அஷ்ர், அது புனிதமான துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சி பகிர்ந்திருக்கிறார். எனவே இவ்வளவு மேன்மைகளும் இவ்வளவு சிறப்புகளையும் தாங்கிய அந்த நாட்களை நாங்கள் எதிர்பார்த்திருக்கிறோம். ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடம் ரமதானுடைய மாதத்துடைய கடைசி 10 நாட்கள் சிறந்ததா அல்லது துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்ததா என்று கேட்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு அழகான பதிலை சொன்னார்கள். அவர்கள் சொன்னார்கள், நாட்களில் சிறந்தது ரமதானுடைய கடைசி 10 நாட்களை விட துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் சிறந்தது. துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 இரவுகளை விட ரமதானுடைய கடைசி 10 இரவு சிறந்தது. எனவே நாட்களில் பகல் காலங்களில் சிறந்தது ரமதானுடைய கடைசி 10 நாட்களை விட அது துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள் மிக சிறந்தது என்ற அருமையான ஒரு விளக்கத்தை ஷேகுல் இஸ்லாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிட்டார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏன் இந்த நாட்களை இப்படி சிறப்பிற்குரியதாக ஆக்கியிருக்கிறார்? குர்ஆனிலே சத்தியம் செய்தது மாத்திரமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துன்யாவிலே இருக்கிற நாட்களில் மிக சிறந்த நாட்கள் என்று ஷஹாதத் சொல்லியிருக்கிறார்கள். இப்படியான சிறப்புகளுக்கான காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களில் உள்ளதாகத்தான் அல்லாஹ் அரஃபாவுடைய நாள் என்று சொல்லுகின்ற துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் பிறை 9வது நாளை வைத்திருக்கிறார். அதை நாம் அரஃபாவுடைய நாள் என்று சொல்கிறோம். இந்த நாள் அந்த 10 நாட்களுக்குள்ளால் மறைந்திருப்பது கண்ணியமானவர்களே இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரியதாக ஆகுவதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. அரஃபாவுடைய நாள் என்பது துல்ஹஜ்ஜுடைய மாதம் பிறை 9வது நாள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நானும் நீங்களும் அகில உலகிலே வாழ்கின்ற இஸ்லாமிய உம்மாவும் பின்பற்றி வாழ்கிற சத்தியமான தீனுல் இஸ்லாம் என்ற தூய்மையான மார்க்கம் இருக்கிறதே, இது பரிபூர்ணப்படுத்தப்பட்ட ஒரு நாள். இஸ்லாமிய மார்க்கம் அது பூர்த்தி செய்யப்பட்ட நாள் அரஃபாவுடைய நாள். அது மாத்திரமல்ல, அந்த நாளில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் அடியார்களுக்கு அதிகமாக அவருடைய மக்ஃபிரத்தை வழங்குகிறான். நரகிற்கு முடிவு செய்யப்பட்ட அடியார்களை நரகிலிருந்து விடுதலை செய்யக்கூடிய ஒரு நாள் அரஃபாவுடைய நாள். ஒரு மனிதன் கேட்கின்ற துஆக்களில் பிரார்த்தனைகள் மிக சிறந்த துஆ கைரு துஆஇ துஆஉ யௌமி அரஃபா, அரஃபாவுடைய நாளிலே ஒரு மனிதன் அல்லாஹ்விடம் இருக்கரமேந்தி பிரார்த்திக்கிறானே அந்த துஆ இருக்கிறதே சிறந்த துஆ என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இத்தனை சிறப்புகளும் இத்தனை மேன்மைகளையும் கொண்ட ஒரு நாள் அந்த 10 நாட்களுக்குள்ளால் மறைந்திருக்கிறது. இதனாலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 நாட்களை சிறப்பிற்குரிய நாளாக ஆக்கியிருக்கிறான். கண்ணியமானவர்களே, இரண்டாவது காரணம் என்னவென்றால் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தின் பிறை 10வது நாள் அதை நாம் பெருநாளுடைய நாளாக கொண்டாடுகிறோம். நாங்கள் உண்டு கழித்து மகிழ்கிறோம். புத்தாடைகளை அணிந்து புது மனங்களை பூசி
நம்முடைய மனதில் விரும்புகின்ற உணவுகளை எல்லாம், நாம் நல்ல வர்ண உணவுகளை எல்லாம் நம்முடைய ஆசைப்படி நாங்கள் குடும்பமாக சேர்ந்து நாங்கள் உண்டு மகிழக்கூடிய அந்த அரபாவுடைய நாள், அந்த 10வது நாள் பெருநாளுடைய நாள், அந்த நாளிலே நாம் செய்கின்ற முக்கியமான அமல் தான் அது நஹர் என்று சொல்லுகின்ற உயிர் பலி கொடுக்கக்கூடிய நாள். ஆடுகள், மாடுகள், ஒட்டகைகள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புனிதமான குர்பானுடைய அமலுக்காக நமக்கு தந்திருக்கிற அந்த கால்நடைகளை அல்லாஹுடைய திருநாமத்தை சொல்லி அவனுக்காக வேண்டி மாத்திரம் என்ற இக்லாஸுடைய எண்ணத்தோடு, தூய்மையான எண்ணத்தோடு இரத்தங்கள் ஓட்டப்படக்கூடிய நாள். கனிமானவர்களே, இந்த நாளை பற்றி பேசுகின்ற போது, பெருநாளுடைய நாள், பிறை 10வது நாளை பற்றி பேசுகின்ற போது சில உலமாக்கள் இந்த நாள் அரபாவுடைய நாளை விட சிறந்த நாள் என்று வர்ணிக்கக்கூடிய அளவுக்கு மிக முக்கியமான ஒரு நாள். ஏன்? அந்த நாளில் அல்லாஹுக்கு விருப்பமான, அவனுக்காக வேண்டி என்று செய்யப்படுகின்ற இந்த குர்பானியோட அமல் நிறைவேற்றப்படக்கூடிய நாளாக இருப்பதனால் கண்ணியமானவர்களை அரபாவுடைய நாளை விட சிறந்த நாள் என்று வர்ணிக்கப்படக்கூடிய அளவுக்கு ஒரு சிறந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது. எனவே இந்த 10வது நாள் அல்லாஹுக்காக இந்த தியாகபூர்வமான அமல் நிறைவேற்றப்படக்கூடிய நாள். இந்த நாள் இருப்பதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த 10 நாட்களையே சிறப்பிற்குரிய நாளாக ஆகிறது. அது மாத்திரமல்ல கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இந்த 10 நாட்கள் சிறப்பிற்குரிய நாட்களாக மாறுவதற்கு, ஏனைய நாட்களை விட மேன்மை தாங்கிய நாட்களாக மாறுவதற்கு அடிப்படை காரணம் என்னவென்று சொல்லுகின்ற போது ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், இஸ்லாமிய ஷரியத்திலே, இஸ்லாமிய மார்க்கத்திலே உம்மஹாத்துல் இபாதத் என்று சொல்லப்படக்கூடிய பிரதானமான இபாதத்கள், பிரதானமான வணக்கங்கள், அது தொழுகை மாத்திரமல்ல, சதகாக்கள், நோன்புகள், ஹஜ்ஜுடைய உம்ராவுடைய அமல்கள், இப்படியாக இஸ்லாத்துடைய அந்த மிக முக்கியமான பிரதானமான கடமைகள் எல்லாம் ஒருமித்து இந்த நாட்களை நிறைவேற்ற முடியுமாக இருப்பதன் காரணமாக ஏனைய நாட்களை இந்த நாட்கள் சிறப்புக்குரியதாக மாறுகிறது. ரமலானுடைய மாதத்தை எடுத்துக்கொண்டால் அந்த மாதத்தை நாங்கள் நோக்கிறோம், பரதான நபிலான தொழுகையில் ஈடுபடுகிறோம், ஜகாத்தை கொடுக்கிறோம், சதகாவை கொடுக்கிறோம். ஆனால் ஹஜ்ஜுடைய அமலை ரமலானிலே நாம் நிறைவேற்ற முடியாது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 10 நாட்களில் ஹஜ்ஜுடைய அமலை நமக்கு தந்திருக்கிறான். உம்ராவுடைய அமல் அந்த நாட்களில் நிறைவேற்றப்படுகிறது. நபிலான நோன்புகளை நாங்கள் நோக்கிறோம், சதகாக்கள் கொடுக்கிறோம். கண்ணியமானவர்கள், இப்படியாக இஸ்லாத்துடைய பிரதானமான அமல்கள் எல்லாம் இந்த 10 நாட்களுக்குள்ளே ஒருமித்ததாக நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருப்பதன் மூலமாக இந்த 10 நாட்களும் மிக சிறப்பிற்குரியதாக மாறி இருக்கிறது என்ற அருமையான ஒரு விளக்கத்தை ஹாஃபிஸ் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இவ்வளவு மேன்மைகளும் சிறப்புகளும் தாங்கி அந்த நாட்களை நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள், முன்னோர்கள் எப்படி கழித்திருக்கிறார்கள். ஹதரத் அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக முக்கியமான ஒரு தாபிஈ, அவர்கள் சொல்கிறார்கள், கான ஸலஃபு யுஅظிமூன 3 அஷராத்தின். எங்களுடைய முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் 10 நாட்களாக இப்படியா 3 வகையான 10 நாட்களை அவர்கள் கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். முஹர்ரம் மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்களை எங்களுடைய ஸலஃபுகள், முன்னோர்கள் கண்ணியமானதாக கருதினார்கள், அதை கண்ணியப்படுத்தினார்கள். இபாதத்கள் மூலம் உயிரோட்டம் உள்ளதாக அந்த 10 நாட்களை கழித்தார்கள். அதே போன்று ரமதானுடைய மாதத்துடைய கடைசி 10 நாட்கள் அதை கண்ணியப்படுத்தினார்கள் இபாதத்களை கொண்டு. கண்ணியமானவர்களே, அதே போன்றுதான் புனிதமான துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 நாட்கள், இவைகளையும் எங்களுடைய முன்னோர்கள் இபாதத்கள் மூலமாக உயிரோட்டம் உள்ளவர்களாக ஆக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்ற விளக்கத்தை அபூ உஸ்மான் அன்-நஹ்தி ரஹிமஹுல்லாஹ் குறிப்பிடுகிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, இன்னும் ஒரு முக்கியமான தாபிஈ சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள் என்னவென்றால், இந்த நாட்கள் வந்துவிட்டால் லா துத்ஃபிஉ சுருஜக்கும் லயாலியல் அஷ்ர், இந்த துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்கள் வந்துவிட்டால் உங்களுடைய வீடுகளிலே இரவுடைய நேரத்தில் வெளிச்சம் தரக்கூடிய அந்த விளக்குகளை நீங்கள் அணைத்து விட வேண்டாம், அவைகளை ஓஃப் பண்ண வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தொடர்ச்சியாக சொல்கிறார்கள், உங்களுடைய வீட்டிலே ஹிதமத் செய்யக்கூடிய, பணி செய்யக்கூடிய சேவர்கள், அவர்களை நீங்கள் அரஃபாவுடைய நாளுடைய நோன்பு, அந்த நோன்பை நோற்பதற்கு சஹருடைய உணவை உண்ணுவதற்காக வேண்டி உங்களுடைய வீட்டிலே பணிபுரிகின்ற அந்த வேலையாட்கள், ஹாதிம்கள், சேவர்கள், இவர்களை சஹருடைய அந்த உணவை உண்ணுவதற்காக எழுப்பி விடுங்கள் என்றால், இரவுடைய நேரத்தில் உங்களுடைய வீட்டில் எரியக்கூடிய அந்த விளக்குகள் அது அணையக்கூடாது என்றால், உங்களுடைய இரவுகள் அந்த 10 நாட்களிலும் இபாதத்கள் மூலமாக, இரவுடைய வணக்கங்கள் மூலமாக, குர்ஆனுடைய திலாவத்கள் மூலமாக அது ஹயாத்தாக்கப்பட வேண்டும்.
அல்லாஹுக்கு முன்னர் அந்த 10 இரவுகள் கழிக்கப்பட வேண்டும், ரப்புடைய முனாஜாத்தோடு அந்த இரவுகள் கழிக்கப்பட வேண்டும் என்பதை மறைமுகமாக ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதே நேரத்திலே நீங்கள் எப்படி இபாதத்துடைய விடயத்தில் நபிலான வழக்கங்களுடைய விடயத்தில் இந்த நாட்களை கழிக்கிறீர்களோ, அந்த நாட்களுடைய இரவுடைய நேரங்களை கழிக்கிறீர்களோ, அதே நேரத்திலே உங்களுடைய வேலைக்காக நீங்கள் வீட்டிலே வைத்திருக்கிற உங்களுடைய வேலையாட்கள், உங்களுடைய பணியாளர்கள், சேவர்கள், அவர்களும் இந்த விடயத்திலே பராமுகமாக இருக்கக்கூடாது. அவர்களையும் இந்த நாட்களுடைய இபாதத்துக்கு, அவர்களுடைய இந்த நாட்களுடைய இபாதத்துக்கு உதவியாக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள் என்ற விடயத்தை மறைமுகமாக ஹஜ்ரத் சயீத் இப்னு ஜுபைர் ரஹிமஹுல்லாஹ் என்ற மிக முக்கியமான பிரபலமான தாபி ரஹிமஹுல்லாஹ் கூறுகிறார். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, ஹாஃபிஸ் இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஷாமுடைய தேசத்துடைய முஹத்திஸாக மிகப்பெரிய ஒரு ஹதீஸுடைய கலை அறிஞராக இருந்தவர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாமிய வரலாற்றிலே மிகப்பெரிய ஒரு வரலாற்று ஆசிரியர், தாரீஹு திமஷ்க் என்று சொல்லுகின்ற சுமார் 80 ஒலிவுகளை கொண்ட வரலாற்றை எழுதிய மிக பிரபலமான வரலாற்று ஆசிரியர், பல மாணவர்களுக்கு உஸ்தாதாக ஆசானாக இருந்து இல்மை பரப்பியவர். அவருடைய இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய அமல்கள் எப்படி இருக்கும் என்றால், இந்த நாட்களிலே ஆரம்ப 10 நாட்களிலே இஅ்திகாஃபுடைய அமலையும், ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இஅ்திகாஃபுடைய அமலிலே ஹாஃபிஸ் இப்னு அஸாக்கிர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தான் ஒரு பெரும் முஹத்திஸாக, தான் ஒரு பெரும் முஅர்ரிஹாக, வரலாற்று ஆசிரியராக இருந்த அதே நேரத்தில் இபாதத்துடைய விடயத்திலே இந்த நாட்களை எப்படியாக இபாதத்திலே அந்த நாட்களை கழித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படித்தான் நம்முடைய ஸலஃபு ஸாலிஹீன்கள் முன்னோர்கள் இபாதத்கள் மூலமாக இப்படியான கண்ணியமான நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இபாதத்துக்குரிய சந்தர்ப்பமாக கொடுக்கின்ற போது மிக பெருமதியாக அந்த நாட்களை கழித்திருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, எனவே அந்த கண்ணியமான நாட்களை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். அந்த நாட்களை நாங்கள் அடைவதற்கு முன்னர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற அந்த பாவங்களை விட்டு ஒதுங்கி அவைகளை விட்டு நாம் தூரமாகி, நாங்கள் குறிப்பாக இந்த காலங்களிலும் பொதுவாக எல்லா காலங்களிலும் நாங்கள் பாவங்களை விட்டு தூரமாக நிலைமையிலே நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த நாட்களை அடைவதற்கு இன்னும் ஒரு வார காலம் நமக்கு அவகாசம் இருக்கிறது. அதற்கு முன்னர் நாங்கள் அந்த நாட்களை நான் எப்படி கழிக்கப் போகிறேன், என்னுடைய கடந்த வருடம் துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை நான் அடைந்தேன், அந்த நாட்களை நான் எப்படி கழித்தேன் என்பதை நானும் நீங்களும் தனியாக இருந்து முஹாசபா செய்து சுய விசாரணை செய்து நான் அடையவிருக்கிற அந்த துல்ஹஜ்ஜுடைய நாட்களை எப்படி கழிக்கப் போகிறேன், என்னுடைய அமல்கள் எப்படி அமையப் போகிறது, என்னுடைய குர்ஆனுடைய திலாவத்தில் எப்படி அமையப் போகிறது, என்னுடைய இரவுடைய வணக்கங்கள் எப்படி அமையப் போகிறது, என்னுடைய நோன்புடைய விடயங்கள் எல்லாம் எப்படி அமையப் போகிறது என்று நம்முடைய இபாதத்துடைய விடயத்தை நாம என்ன செய்து கொள்ள வேண்டும் என்றால், அதற்குரிய தயாரிப்புகளை, அதற்குரிய உறுதிப்பாடுகளை நாங்கள் நம்முடைய உள்ளத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த நாட்களில் செய்கின்ற அமல்கள் மிக பெருமதியானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், ஸஹீஹுல் புகாரியிலே ஹதீஸ் பதிவாகிறது, இந்த பூமியிலே அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட நாட்களில் 365 நாட்களில் இந்த 10 நாட்கள் இருக்கிறது. இந்த 10 நாட்களில் ஒரு மனிதன் செய்கின்ற அமல், அது எந்த அமலாக இருந்தாலும் சரி, நல் அமல்கள் என்ற அந்த பட்டியலில் வரக்கூடிய சகல அமல்களும், நஃபிலான நோன்புகளாக இருக்கலாம், குர்ஆனுடைய திலாவத்களாக இருக்கலாம், சதகாக்களாக இருக்கலாம், ஸலவாத்களாக இருக்கலாம், ஸிக்ர்களாக இருக்கலாம், கஷ்டத்தோடு வாழக்கூடியவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த அமலாக இருக்கலாம், எந்த அமலாக இருந்தாலும் இந்த 10 நாட்களில் செய்யப்படக்கூடிய இந்த அமல்களை விட அல்லாஹுக்கு மிக விருப்பமான அல்லாஹுடைய மஹப்பத்தை, அல்லாஹுடைய நேசத்தை, அல்லாஹுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடிய வேற எந்த அமலும் கிடையாது என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். சஹாபாக்கள் கேட்டார்கள், அல்லாஹுடைய பாதையிலே ஒரு மனிதன் தன்னுடைய உடலையும் தன்னுடைய உயிரையும் எடுத்துக்கொண்டு அந்த போராட்ட களத்திலே நுழைகின்றான், அந்த போராட்டத்திலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறான், அதிலே பங்கு கொள்கிறான், இந்த அமலை விட சிறந்ததா இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆம், ஒரு மனிதன் இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள், அவன் அல்லாஹுடைய பாதையிலே அந்த போராட்டத்தில் ஈடுபடுவதை விட இந்த நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தும் அல்லாஹ்விடத்திலே மிக மஹப்பத்துக்குரிய, அல்லாஹுக்கு மிக விருப்பமான, அவனுடைய நேசத்தை பெற்றுத்தரக்கூடிய அமல்கள் என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே கண்ணியமானவர்களே, அந்த நாட்களை அடைய இருக்கிற நாம் அந்த நாட்களில் செய்ய வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான அமல் தான் நாங்கள் ஹஜ்ஜுடைய அமலை நிறைவேற்றுவது. எவர்களுக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருளாதார வசதியையும் உடல் வலிமைகளையும் உடல் சக்தியையும் தந்திருக்கிறானோ அவர்கள்
அவர்களுக்கு ஹஜ் என்பது ஒரு முக்கியமான ஒரு கடமை, அதை அவர்கள் விட்டுவிடக்கூடாது. எனவே இந்த அடிப்படையிலே நம்முடைய நாட்டிலிருந்து அதிகமான ஹஜ்ஜாஜிகள் அந்த பைத்துல்லாவை நோக்கி அவர்கள் புறப்பட்டு விட்டார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுடைய கடமைகளை நிறைவு செய்வதற்கு உடல் ரீதியான வலிமைகளையும் மனோ வலிமைகளையும் தைரியத்தையும் குறித்து ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுகளாக அவர்களுடைய ஹஜ்ஜுகள் மாறுவதற்காக நாங்கள் அவர்களை வழி அனுப்பிவிட்டு இருக்கிற நாங்கள் அவர்களுடைய ஹஜ்ஜுடைய அமலுடைய கபூலியத்துக்காக அந்த அமலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இலகுவாக்கி கொடுப்பதற்கு நாங்கள் துஆ செய்வது கடமையாக இருக்கிறது. எனவே இந்த நாட்களில் நாம் செய்கின்ற பிரதானமான அமல் ஹஜ்ஜுடைய அமல். இரண்டாவது தான் தொழுகையுடைய விடயங்கள். நாங்கள் பிரதான தொழுகைகள் அவ்வல் தக்பீரோடு ஆரம்ப ஜமாஅத்தோடு குறைந்தபட்சம் இந்த 10 நாட்களில் நாம் கழித்த நாட்களை விட்டு விடுவோம். நான் இந்த வருடம் எதிர்நோக்கி இருக்கிற இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்தை அடைய இருக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே இந்த 10 நாட்களும் குறைந்தபட்சம் 10 நாட்கள் என்றால் 50 நேர தொழுகைகள். இந்த 50 நேர தொழுகைகளை இமாம் அல்லாஹு அக்பர் என்று தொழுகையை ஆரம்பிக்கின்ற போது இமாமுக்கு பின்னால் இருந்து நான் அந்த தொழுகையை ஆரம்பிப்பேன் என்ற அந்த உறுதிப்பாட்டோடு நாங்கள் இந்த நாட்களை கழிக்க ஆரம்பிப்போமாக இருந்தால் கண்ணியமானவர்களை இதை அடுத்து வருகின்ற காலங்களில் அந்த பிரதான தொழுகைகளை அவ்வல் தக்பீரோடு இமாம் ஜமாஅத்தோடு நிறைவேற்றுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு பழக்கத்தை இலகுவை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி தருவான். எனவே பிரதான தொழுகையில் குறிப்பாக இந்த காலங்களில் நாங்கள் கூடுதல் கவனம் செலுத்துவதோடு சுன்னத்தான தொழுகையுடைய விடயத்திலும் நாங்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே மூணாவது அமல் தான் இந்த நாட்களில் அதிகமாக அல்லாஹ்வை பெருமிதப்படுத்துவது, அதிகமாக தக்பீர் சொல்வது, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாக்களை சொல்வது, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற அல்லாஹ்வை புகழக்கூடிய அந்த தஹ்மீதுடைய வார்த்தைகளை நாங்கள் மொழிவது இந்த நாட்களில் செய்வது முக்கியமான அமல். ஹாஃபிஸ் இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸிய்யா ரஹிமஹுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துல்ஹிஜ்ஜாவுடைய மாதத்துடைய ஆரம்ப 10 தினங்களுடைய அமல்களை பற்றி வர்ணிக்கின்ற போது அவர்களுடைய ஜாதுல் மஆத் என்று சொல்லுகின்ற அவர்களுடைய நூல் கிதாபில் எழுதுகிறார்கள். அவர்களுடைய நூலில் எழுதியிருக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வகான யுக்ஸிரு துஆ ஃபி அஷ்ரில் ஹிஜ்ஜா, துல்ஹிஜ்ஜா ஒரு மாதத்துடைய தலைப்புரை பிறந்து விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 10 நாட்களிலும் அதிகமாக அல்லாஹ்விடம் துஆ செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ்விடம் தேவைகளை முன்வைக்கக்கூடியவர்களாக, உம்மத்துக்காக பிரார்த்திக்கக்கூடியவர்களாக, நம்முடைய தேவைகளை முன்வைக்கக்கூடியவர்களாக ஒட்டுமொத்தமாக சொல்ல போவதாக இருந்தால் அதிகமாக துஆக்களிலே ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாட்களில் ஈடுபட்டார்கள். அது மாத்திரமல்ல, தன்னுடைய சஹாபாக்களை, தன்னுடைய தோழர்களை நீங்கள் அதிகமாக அல்லாஹ்வை புகழுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தைகளை அதிகமாக மொழிந்து கொள்ளுங்கள், அல்லாஹு அக்பர் என்ற வார்த்தைகளை மொழியுங்கள், சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் போன்ற வார்த்தைகளின் மூலமாக அல்லாஹ்வை நீங்கள் புகழுங்கள் என்று சஹாபாக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை நாங்கள் ஹதீஸுடைய கிரந்தங்களை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இமாமுனா புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் கிதாபுல் ஐதைன் என்று சொல்லுகின்ற 2 பெருநாளுடைய தொழுகை சம்பந்தமான அந்த பாடத்திலே இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பேசுகிறார்கள். ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா, அதே போன்று ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இந்த 2 சஹாபாக்களும் அந்த நாட்களில் என்ன செய்வார்கள் என்றால் அவர்கள் பஜாருக்கு கடை தெருக்கு போவார்கள். எதற்காக வேண்டி என்றால் பொருட்கள் வாங்கல் செய்வதற்காக வேண்டியல்ல, பிசினஸுக்காக வேண்டியல்ல, நம்முடைய பொருட்களை விற்பதற்காக வேண்டியோ, நமக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வேண்டியோ அல்ல. அவர்கள் போவது பஜாருக்கு தக்பீர் சொல்வதற்காக வேண்டி. இந்த 2 சஹாபாக்களும் அந்த மதீனத்து பஜாரிலே தக்பீர் சொல்வார்கள். அந்த பஜாரிலே கடை தெருவிலே வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகள் எல்லாம் இந்த 2 சஹாபாக்கள் நபி தோழர்களுடைய அந்த தக்பீருடைய சத்தத்தை கேட்டு அவர்களும் தக்பீர் சொல்வார்கள். எந்த அளவு தூரம் என்றால் ஹதீஸுடைய அறிவிப்பாளர்கள் அறிவிக்கிறார்கள், ஹத்தா தர்தஜ மினா தக்பீரா, மினாவுடைய அந்த பகுதி தக்பீரினால் என்ன நடக்கும் என்றால் கண்ணியமானவர்களை சில ரிவாயத்துகளிலே மினாவுடைய அந்த பகுதியிலே தக்பீருடைய முழக்கம் காணப்படும் என்பதாக ஹதீஸுடைய கிரந்தங்களை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அதே போன்றுதான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு தனி மனிதனாக அவர்களுடைய அமல் எப்படி இருக்கும் என்றால் மினாவிலே அவர்கள் இந்த நாட்களில் அதிகமாக தக்பீர் சொல்வார்கள். அவர்கள் தங்கியிருக்கிற கூடாரத்தை தக்பீர் சொல்வார்கள். கூடாரத்தை விட்டு அவர்களுடைய அமல்களுக்காக வேண்டி வெளியாகி போகிற அந்த சந்தர்ப்பத்திலே தக்பீர் சொல்லிக் கொண்டு போவார்கள். படுக்கையிலே விரிப்பிலே தூங்குவதற்காக வேண்டி சாய்ந்து கொள்ளக்கூடிய நேரம், அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தக்பீர் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்படித்தான் நம்முடைய சஹாபாக்கள் இந்த நாட்களை கண்ணியமானதாக, இந்த நாட்களுடைய மேன்மைகளை பேணி கழித்திருக்கிறார்கள் என்பதற்கு இப்படியான சம்பவங்கள் எல்லாம் நமக்கு மிகப்பெரும் முன்மாதிரியாக இருந்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த அடிப்படையிலே 4வது அமல் தான் இந்த நாட்களிலே, இந்த ஆரம்ப 9 நாட்களில் நாங்கள் நஃபிலான சுன்னத்தான நோன்புகளை நோட்பது மிக முக்கியமான ஒரு சுன்னவாக இருக்கிறது. எந்த அளவு தூரம் என்றால் இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள்
அவர்கள் சஹீஹ் முஸ்லிமுடைய அந்த ஹதீஸுடைய கிதாபுடைய விளக்குரையிலே எழுதுகின்ற போதும் இந்த 9 நாட்களிலும் தொடர்ச்சியாக நோன்பு பிடிப்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு முஸ்தஹப்பான ஒரு அமலாக இருக்கிறது என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார்கள். அது ஹப்ஸா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அன்பு மனைவிமார்கள் ஒருவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அர்பஉன் லம் யகுன் யதஉஹுன்ன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், 4 அமல்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே ஒருபோதும் விட மாட்டார்கள். அந்த 4 அமல்கள் ஒரு அமல் தான் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய 9 நாட்களும் தொடர்ச்சியாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுன்னத்தான நோன்புகளை நோக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். கனிமானவர்களே, நமக்கு தொடர்ச்சியாக அந்த நாட்களில் 9 நாட்கள் நோன்பு பிடிப்பதில் சிரமம் இருக்கிறதா? உடல் ரீதியாக எங்களுக்கு பலகீனம் இருக்கிறதா? முடியுமான அளவு, எங்களால் முடிந்த அளவு அந்த நாட்களில் நோன்பு பிடிப்பது மிக முக்கியமான வரவேற்கத்தக்க மிக முக்கியமான சுன்னத்தான அமலாக இருக்கிறது. அதற்கு முடியவில்லை என்றால் மிக குறைந்தபட்சம் மிக குறைந்த அளவு நாங்கள் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய 9வது நாள் அரஃபாவுடைய நாள், அந்த நாளில் மாத்திரமாவது நாங்கள் நோன்பை பிடித்துக் கொள்வதற்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த அரஃபாவுடைய நாளில் நோக்கக்கூடிய நோன்பு இருக்கிறதே, பிறகு 9வது நாளில் நோக்கக்கூடிய நோன்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், صوم يوم عرفة أحتسب على الله أن يكفر السنة التي قبلها والسنة التي بعدها. இந்த அரஃபாவுடைய நாளிலே ஒரு மனிதன் நோக்கக்கூடிய நோன்பு, ஒரு நாளுடைய நோன்பு, பிறகு 9வது நாளுடைய ஒரு நோன்பு இருக்கிறதே, அது 2 வருட பாவங்களுக்கு பரிகாரமாக, குற்ற பரிகாரமாக, கஃபாராவாக அமையும் என்று அல்லாஹ்விடத்தில் நான் ஆதரவு வைக்கிறேன் என்பதாக ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கடந்த ஒரு வருடத்துடைய பாவம், எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்துடைய சிறிய பாவங்களுக்கு இந்த ஒரு நாளுடைய நோன்பு ஒரு 14-15 மணித்தியாலங்கள் அல்லாஹுக்காக வேண்டி நாங்கள் பசித்திருப்பது, தாகித்திருப்பது, எங்களுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி கட்டுக்கோப்பாக அந்த நாளை கழிப்பது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 வருடங்கள் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த அந்த சிறிய தவறுகளுக்கு கஃபாராவாக பரிகாரம் அல்லாஹ் இந்த ஒரு நாளுடைய அமலை ஆக்கி தருகிறார். மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். எனவே குறைந்தபட்சம் அந்த நாளில் மாத்திரமாவது நாங்கள் நோன்பு நோக்கு முயற்சி செய்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இதே போன்றுதான் அந்த நாட்களை நாம் செய்ய வேண்டிய 5வது அமல் தான் உதுஹியாவுடைய அமல். மிக முக்கியமான அமல். கண்ணியமானவர்களே, அந்த அமலில் யாருக்கெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெருநாளுடைய நாள், அதை அடுத்து வரக்கூடிய 3 நாட்கள் ஐயாமு தஷ்ரீக்குடைய 11, 12, 13 இந்த 3 நாட்கள் தனக்கும் தன்னுடைய செலவின் கீழால் வாழக்கூடிய மனைவி மக்கள், பிள்ளைகள், குடும்பத்தார்கள் இவர்களுடைய செலவுக்கு போக மிகுதமாக பொருளாதார வசதி, பண வசதி கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத்தான அமலாக அல்லாஹ் ஒரு ஹையாவுடைய அமலை தந்திருக்கிறான். எனவே இந்த அமலை நாங்கள் நிறைவேற்றுவது மிக முக்கியமான சுன்னவாக இருந்து கொண்டிருக்கிறது. அப்படி யாருக்கெல்லாம் இந்த உதுஹியாவுடைய அமலிலே பங்கேற்க வேண்டும் என்ற ஆசை இருக்குமோ, நானும் இந்த வருடம் உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணம் இருக்குமோ, அவர்கள் துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம் தலைப்புறை தென்பட்டதிலிருந்து உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றுகின்ற வரைக்கும் அவர்களுடைய தலையுடைய ஏனைய முடிகளை, நகங்களை வெட்டுவதை, களைவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இது ஷரியத் நமக்கு காட்டிய ஒரு வழிமுறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயங்கள் உதுஹியாவுடைய அமலை நிறைவேற்றக்கூடியவர்கள் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, கடைசியான அமல் தான் இந்த நாட்களில் நாங்கள் அதிகமாக சதகாவிலே ஈடுபடுவது. அல்லாஹுக்காக சதகாக்கள், தான தர்மங்கள், கஷ்டத்தோடு வாழக்கூடியவர்கள், வறுமையோடு வாழக்கூடியவர்கள், நோயோடு சிரமப்படுகிறார்கள், அந்த நோய்க்கு அவர்களால் சிகிச்சை செய்ய முடியாமல் இருக்கிறார்கள். இப்படியாக ஏழை குடும்பத்தினர்கள் கண்ணீரோடும் கம்பளையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக சதகா இது எந்தெந்த பாபுகளில் எந்தெந்த போர்வையில் எல்லாம் செய்ய முடியுமோ அவைகள் எல்லாம் தேடி முடியுமான அளவு நாங்கள் இந்த நாட்களிலே சதகாவுடைய அமலை நிறைவேற்றுவது மிக முக்கியமான ஒரு சுன்னத்தான அமலாக இருக்கிறது. ஏனென்றால் சில இமாம்கள் மார்க்க தீர்ப்பு எழுதுகின்ற போது ஒரு மனிதன் அவருடைய சதகாவுடைய பணம் இருக்கிறது, ஒரு தொகை பணத்தை அவன் சதகாவாக கொடுப்பதற்கு நியத்து வைத்திருக்கிறான். ஆனால் அவனுடைய உள்ளத்தில் எண்ணம் இருக்கிறது, துல்ஹஜ்ஜுடைய ஆரம்ப 10 நாட்களில் செய்யக்கூடிய அமல் அல்லாஹுக்குமே விருப்பமான அமல் அல்லவா, எனவே என்னுடைய இந்த சதகாவுடைய தொகையை, என்னுடைய தர்மத்தை நான் அந்த துல்ஹஜ்ஜுடைய மாதத்துடைய அந்த ஆரம்ப தினங்களில் நிறைவேற்றுவேன் என்ற எண்ணத்தோடு ஒரு மனிதன் தன்னுடைய சதகாவுடைய பொருளை, சதகாவுடைய அந்த பணத்தை அவை சேமித்து வைக்க முடியுமா முடியாதா என்று கேட்டால் இமாம்கள் எழுதுகிறார்கள், அந்த நாட்களுடைய சிறப்பை கருதி அந்த நாட்களை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இவர் தாராளமாக அந்த சதகாவுடைய பணத்தை சேமித்து வைக்கலாம். என்ன நோக்கம் என்றால், அந்த கண்ணியமான சிறப்பான நாட்களில் நான் இந்த சதகாவை என்னுடைய அந்த தர்மத்தை கொடுக்கின்ற போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலும் என் மீது நேசம் வைப்பான். இந்த அமல் அல்லாஹுக்கு மிக விருப்பத்துக்குரிய அமலாக மாறும். எனவே இந்த அடிப்படையிலே இந்த சதகாவுடைய அமல்களில் நாங்கள் அதிகமாக
இந்த நாட்களில் ஈடுபாடுள்ளவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். எனவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சிறப்பான நாட்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தெரிவு செய்து இந்த பூமியிலே வாழ்கின்ற சிறந்தவர்களான நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான். அந்த நாட்களை அடைய வேண்டும் என்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாங்கள் ஆவலோடும் எதிர்பார்த்திருக்கிறோம். வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியமான நாட்கள், அந்த அமல்கள் மூலமாக அவனை நெருங்குவதற்கான அந்த சந்தர்ப்பங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடைந்து அந்த நாட்களுடைய மேன்மைகளையும் அவனுடைய சிறப்புகளையும் பேணி என்னென்ன அமல்களை எல்லாம் ஷரியத் அந்த நாட்களில் செய்து அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவது நமக்கு வழிகாட்டியிருக்கிறதோ அப்படியான அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்ற நல்லடியார் கூட்டத்திலே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் ஆக்கியருள்வானாக. அல்லாஹ்வுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, பெற்றோர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், கண்ணியங்கள் நிறைந்த அந்த நாட்களை எதிர்பார்த்திருக்கிறோம். யா அல்லாஹ், அந்த நாட்களை நல்ல முறையிலே அடைந்து நீ விரும்புகின்ற இஸ்லாம் காட்டிய அந்த இபாதத்தின் மூலமாக அந்த நாட்களை ஹயாத்தாக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له جل عن الشبيه والمثيل والكفء والنظير. وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله وصفيه وخليله وخيرته من خلقه وأمينه على وحيه. أرسله ربه رحمة للعالمين وحجة على العباد أجمعين. فهدى الله به من الضلالة وبصر به من الجهالة. صلوات ربي وسلامه عليه وعلى آله الطيبين وأصحابه الغر الميامين. ما اتصلت عين بنظر ووعت أذن بخبر وسلم تسليما كثيرا. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله حق التقوى واستمسكوا بلا إله إلا الله فإنها هو العروة الوثقى. فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. الحج أشهر معلومات. نفعني الله وإياكم بالقرآن العظيم وبسنة رسوله الكريم. أقول قولي هذا، أستغفر الله العظيم لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله بارئ النسم ومحيي الذمم ومجزي الحسم، احمده حمدا يوافي ما تزايد من النعم. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له شهاده تعصي من الفتن وتدفع النقم. واشهد ان سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله المبعوث رحمه للعالمين من عرب وعجم. صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه صلاه وسلاما دائمين ممتدين الى يوم الدين. أما بعد، فيا أيها المسلمون، اتقوا الله فقد نجا من اتقى وضل من خاده الهوى. يا أيها الذين آمنوا اتقوا الله وكونوا مع الصادقين. وقال الله عز وجل: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ونبينا ومولانا محمد عبدك ورسوله، وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات، وبارك على محمد صلى الله عليه وسلم وأزواجه وذريته. قال النبي صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر، وأشهدهم في أمر الله عمر، وأصدقهم حياء عثمان، وأقضاهم علي رضي الله عنهم، وفاطمة سيدة نساء أهل الجنة، والحسن والحسين سيدا شباب أهل الجنة، وحمزة أسد الله وأسد رسوله صلى الله عليه وسلم رضي الله تعالى عنهم أجمعين. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باطنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذوهم غرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم أعز الإسلام والمسلمين وذل الشرك والكفرة والمشركين ودمر أعداءك أعداء الدين وانصرنا على القوم الكافرين. اللهم اغفر لكل من حضر الجمعة ولوالديه، وافتح اللهم لسماع الموعظة قلبه وأذنيه. ربنا اغفر لنا ولإخواننا الذين سبقونا بالإيمان، ولا تجعل في قلوبنا غلا للذين آمنوا ربنا إنك رؤوف رحيم. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم، ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون.